எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து வீக்லி ஸ்டடி பிளான் எப்படி போடலாம், பிகினராக இருக்கீங்க இல்லை வந்து எப்படி ஸ்கெடியூல் போட முடியல தெரியல, ஒரு ஐடியாக்காக தான். ஸோ அதை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க இல்லை உங்களுக்கு வந்து எக்ஸாம் பற்றின இந்த இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டடி டேபிளில் என்னெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறேன். ஸோ உங்கள் டேபிளில் வந்து இந்த மாதிரி ஒரு சிலபஸோட பிரிண்ட் அவுட் இருக்கணும். ஒன்று வந்து நீங்கள் அப்பப்போ ரஃப் ஒர்க்காக பண்ணுறதுக்கு நீங்கள் ஜெராக்ஸ் கூட போட்டுக்கோங்க. ஆனால் ஒன்று வந்து இதுமாதிரி நீட்டாக ஒன்று வச்சுக்கோங்க, இந்த மார்க்கிங்ஸும் இந்த கசங்களும் இல்லாமல். அண்ட் வந்து இந்த புக்கோட இண்டெக்ஸ் நீங்கள் வச்சுக்கணும். இந்த அதாவது தமிழுக்குன்னா தமிழோடது எல்லாமே, ஜிஎஸ்க்கு எல்லாமே. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் ஃபவுண்டேஷனே போட போகிறீங்க. இதுக்கு அடுத்து வேர் டு ஸ்டடி வந்து நீங்கள் 1 or 2 சோர்ஸஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ஏதாவது ஒருத்தவங்க கொடுத்துருக்குற வேர் டு ஸ்டடியில் மிஸ் ஆகிற போர்ஷன்ஸ் கூட இன்னொருத்தவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்கள் 2-3 வேர் டு ஸ்டடி வச்சுக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு டாபிக் படிக்கும்போதும் வேறு ஏதாவது கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு அவங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து ஒரு மாதிரி அது நீங்கள் படிக்க வந்துடும். இதில் ஏதாவது ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா சிலது மிஸ் ஆகிருக்கும், சில போர்ஷன்ஸ். இதில் இந்த லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து இன்னொருத்தவங்க வந்து சொல்ல விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்காக சொல்கிறேன். அண்ட் பேசிக்காக நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிளைண்டாக அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 days ஆச்சும் எந்த டைம் டேபிள் இல்லாமல் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுதுங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்க இன்றைக்கி அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இன்றைக்கி தமிழில் வந்து இந்த லெசன் 1 படித்தேன், ஜிஎஸ்சில் வந்து இன்றைக்கி இதை கம்ப்ளீட் பண்ணோம், மேக்ஸில் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் குறிச்சிட்டு வாங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் டீமோட்டிவேட் ஆக முடியாது. எதுக்குன்னா நீங்கள் நார்மலாக ஒரிஜினலாக நீங்கள் ஸ்டடி பிளான் போடும்போது அதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியலங்கிற டீமோட்டிவேட் ஆகாது, நம்மளால் முடியவே முடியாதுங்கிற நெகட்டிவ் தாட்டும் வராது. ஏன்னா நீங்கள் உங்களால் டெய்லி கெப்பாசிட்டியை நீங்கள் செக் பண்ணுறீங்க, உங்களால் எவ்வளோ படிக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நீங்கள் டைம் டேபிள் இல்லாமல் அட்லீஸ்ட் நான் வந்து 1 week பண்ண அந்த மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 days ஆகுது டெய்லி உங்களால் எவ்வளோ படிக்க முடியுதுங்கிறத நோட்டீஸ் பண்ணுங்கள். அதை பொறுத்து பிளான் போடுங்க. இப்போ அதெல்லாம் பண்ணிட்டீங்க, இப்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்கள் வந்து எதில் ஸ்ட்ராங் எதில் வீக்குன்னு, அதை நோட் பண்ணுங்கள். இப்போது ஸ்ட்ராங் மீன்ஸ் இப்போ நீங்கள் மேக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஸ்ட்ராங் நீங்கள் வச்சுக்கணும். அடுத்து வீக்கில் என்ன உங்களுக்கு ஐஎன்எம் வராது அப்படின்னா ஐஎன்எம்க்கு நீங்கள் டெய்லி அந்த வீக்கில் வந்து நீங்கள் ஐஎன்எம்க்கு நிறையா டைம் ஒதுக்கணும், நிறையா ரிவிஷன் கொடுக்கணும், நிறைய நோட்ஸ் இருக்கிறது இருந்தால் எடுக்கணும், அந்த லெசனை படிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு நிறைய டைம் ஒதுக்கணும். நீங்கள் எதில் ஸ்ட்ராங்கோ அதுக்கு ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் நீங்கள் பண்ணணும், அதுக்கு நீங்கள் நிறையா டைம் போடக்கூடாது. இப்போ நான் டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அவங்களோட சிலபஸ் தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் டைம் டேபிள் போடுறதுக்கு முன்னாடி டேரெக்டாக நீங்கள் டைம் டேபிளில் இன்றைக்கி தமிழ் இது படிக்க போகிறேன், மேக்ஸ் இது படிக்க போகிறேன், ஜிஎஸ் இதை படிக்க போகிறேன் அப்படின்னு டேரெக்டாக ஃபீல் பண்ணாதீங்க. அதுவும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. எனக்கு நிறைய டைம் இது ரொம்ப பயங்கர டென்ஷன்லாம் இருக்குது. அன்னைக்கு டே வந்து நான் எதையுமே நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா எல்லாமே நான் ரொம்ப பெருசாக போட்டிருப்பேன். லைக் வந்து நான் காலேஜ்லேருந்தே படிக்கிறதுனால அதே மைண்ட் செட்லேயே நான் டைம் டேபிள் ஃபஸ்ட்டுலாம் நான் போட்டேன். லைக் இயல் 1 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 ஃபுல்லாக படிக்கிறோம் அப்படின்னு போட்டுருவேன். அப்புறம் ஜிஎஸ்சில் வந்து ஹிஸ்ட்ரியில் 10th ஃபுல்லாக படிக்கலாம் அப்படின்னு போட்டுருவேன். மேக்ஸில் ஒரு டாபிக் மொத்தமும் போட்டுருவேன். ஸோ அந்த டே ஃபுல்லாக நான் ஒரு லெசன் தான் போய் படிக்க முடியாது. ஏன்னா இப்போ என்னோட லைஃப் ஸ்டைல் வேறு, எனக்கு மேரேஜ் ஆச்சு, குழந்தை இருக்குது, எனக்கு சில டியூட்டிஸ் இருக்குது, என்னால் அதை படிக்க முடியல. பட் காலேஜ் முடிச்சப்போ அந்த டைமில் நான் அதெல்லாம் படித்தேன். அதே மைண்ட் செட்டில் நான் போட்டேன். எனக்கு அது ரொம்ப டிமோட்டிவேட் ஆகி இனிமேல் படிக்கவே கூடாதுன்னு நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் எவ்வளோ படிக்க முடியும் உங்களோட கெப்பாசிட்டியை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டடி பிளான் போடுங்க. ஏன் இதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்கான டைம் டேபிள், எங்களுக்கான டைம் டேபிள் ஸ்கெடியூல் அந்த மாதிரிலாம் நிறைய ஷேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. எப்படி ஸ்டடி பிளான் போடணுங்கிற ஐடியா வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு தான் உங்களால் எவ்வளோ படிக்க முடியும், உங்களுக்கு எவ்வளோ டைம் எதுக்கு தேவைப்படும் தெரியும். இப்போ பாலிட்டியில் எனக்கு வந்து பாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் தான். பாலிட்டியில் சில யூடியூப்பில் வந்துட்டு இந்த மாதிரி டைம் டேபிள் ஷேர் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு டாபிக் வந்து ஒரு 2-3 days அலாட் பண்ணியிருக்காங்கன்னா நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ நான் உட்காந்து அதை அடிச்சுட்டு எனக்கு வீக்கான டைம் எடுத்து நான் போட்டுக்குவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணியாவது அட்லீஸ்ட் படிங்க. ஸ்டடி பிளானை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணும். ஸ்டடி பிளான் யார்ட்டையும் கேட்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் நான் எப்படி போடலாங்கிற ஐடியா மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். இப்போது சரி, ஓகே, இப்போ டைம் டேபிளுக்கு வரலாம். இப்போ டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 4 week, அதாவது 1 monthக்கு என்னெல்லாம் நமக்கு படிக்க வேண்டியது இருக்குது. லாங் டேர்முக்கு உங்களுக்கு என்னென்னு தெரியாது, உங்களோட நாலேஜ் பற்றி தெரியாது. ஆனால் ஒரு 1 monthக்கு உங்களால் என்ன படிக்க முடியும்னு தெரியும். ஸோ நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேட்ச்சில் இருக்கீங்கனாலும் அந்த சிலபஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1 monthல் என்னெல்லாம் படிக்கணுங்கிற டாபிக் எழுதிக்கோங்க. தமிழுக்கு, ஜிஎஸ்க்கு, மேக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எழுதிட்டு அதில் டெய்லி எனக்கு வந்து இப்போ ஒரு நாளைக்கு நான் தமிழில் ஒரே ஒரு டாபிக் தான் என்னால் பார்க்க முடியும், ஜிஎஸ்சில் ஒன்று தான் பார்க்க முடியும், மேபி 1 or 2 லெசன்ஸ் கூட எனக்கு டவுட் தான். மேக்ஸில் ஏதாச்சும் ஒரு 5 sums 10 sums இவ்வளோ தான் என்னால் முடியும். கம்மியாக கூட போட்டுக்கோங்க, ஏன்னா உங்களால் முடிச்சிட்டிங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சிலபஸ் படிக்கிறீங்கன்னா அது இன்னும் ஜாலியாக இருக்கும். ஸோ வந்து போடுறப்ப கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் எழுதிக்கோங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு. இன்னொரு ரிமைண்டர்,
கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்ட்ராங் அண்ட் வீக்னஸ் எதுவோ அதுக்கு நீங்கள் தகுந்து போட்டுக்கணும். வீக்கான சப்ஜெக்ட்டுக்கு நிறையா போட்டுக்கணும். ஆல்ரெடி ஸ்ட்ராங்னா அதை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் டேபிளுக்கு போகலாம். ஸோ இது வந்து நான் ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் டேப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பேனா எதில் வேணாலும் நீங்கள் டைம் டேபிள் போட்டுக்கோங்க. நல்லா திக்கான ஷீட்டில் போட்டுக்கோங்க. இது வந்து இதெல்லாம் சொல்லணுமான்னு நினைக்க வேணாம். நான் பிகினர்ஸ்க்காக நான் பொறுமையாக தான் சொல்லிட்டுருக்கேன். ஓகே. இப்போ வந்துட்டு நீங்கள் டைம் டேபிள் மந்த்லி போடவே போடாதீங்க. எனக்கு அது செட் ஆகலை. உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, 1 வீக்குக்கு போடுங்க. அதில் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுது, ஈஸியாக இருக்குது அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக 1 மந்த்துக்கு போட்டுக்கோங்க. இப்போ இந்த வீக்கில் நான் வந்து வீக்லி தான் நான் போடுவேன். இப்போ இந்த மாதிரி 7 இது பிரிச்சுட்டு, ஏன்னா இப்போ நீங்கள் மந்த்லி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேஜ் ஃபுல்லாக நீங்கள் 30 டேஸ்க்கு இருக்கும். அந்த ஃபுல் பாக்ஸில் நீங்கள் தமிழுக்கு, ஜிஎஸ்க்கு, மேக்ஸுக்குன்னு எழுதுவீங்க. அது எக்ஸ்ட்ரா டீட்டெயில் நீங்கள் எழுத முடியாது. உங்களோட நீங்கள் எப்படி படிச்சீங்கிற ரீமார்க்லாம் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி வீக்லி போட்டுட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு காலம் விட்டுருங்க. இப்போ தமிழில் என்ன படிக்கணுங்கிற டீட்டெயில் இப்போ நம்ம தமிழ்லாம் டாபிக் வந்து இயல் 1 சிம்பிளி போட முடியாதுல்ல. இப்போ நமக்கு பெருசாக இருக்கும். ஸோ அதை வேர் டு ஸ்டடியும் அதிகமாக இருக்கும். ஸோ தமிழுக்கு ஒரு தனி பாக்ஸ், ஜிஎஸ்க்கு தனி பாக்ஸ், மேக்ஸுக்கு தனி. அண்ட் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறதும் அந்த பிளானில் இருக்குது, இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா யூடியூப்பில் பார்க்கணும், அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா காலம் இது அண்டர் ரேட்டடான விஷயம். இது நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இப்போ தமிழில் இந்த மாதிரி எழுதிக்கோங்க, ஜிஎஸ் எழுதிக்கோங்க, மேக்ஸில் எழுதிக்கோங்க, எக்ஸ்ட்ரா தான் எழுதிக்கோங்க. இப்போ தமிழில் வந்துட்டு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத எழுதிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது நீங்கள் முடிக்க வேண்டியது இருக்குது, இல்லை வந்து அடுத்த நாளைக்கு இதை நீங்கள் கேரி ஓவர் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இதில் நோட்ஸ் எடுக்கிறீங்க, இன்னும் நீங்கள் சைட் பை சைடு நீங்கள் லெசன் நோட்ஸும் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நோட்ஸ் சில பேர் வந்து ப்ரிப்பரேஷனில் நோட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக எல்லா 6th to 12th ஸ்கூல் புக் எல்லாமே முடிச்சுட்டு தான் படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணிட்டீங்கனாலும் அது வேறு மாதிரி இருக்கலாம். பட் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு நான் சைட்லேயே நான் ப்ரிப்பரேஷனும் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வீக்லி ஏதாவது ஒரு த்ரீ டேஸ் மட்டும் நீங்கள் நோட்ஸுக்கு ஒதுக்கலாம். ஏன்னா டெய்லி நீங்கள் நோட்ஸ் எடுத்தே இருந்தாலும் நம்ம இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலேன்னு ஃபீல் ஆகும். ஸோ வந்து நீங்கள் ரிவிஷனும் பண்ணிவிட்டு சைடில் ஒரு 2 or 3 டேஸ் மட்டும் நோட்ஸ் எடுக்கிற ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் இந்த காலம். ப்ளஸ் வந்து ஏதாவது நீங்கள் மிச்சம் இருக்குன்னா அதை நீங்கள் எழுதிட்டே இங்கே கொண்டு போகிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீக்லி டைம் டேபிள் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் இன்றைக்கி வந்து இதில் முடிக்க முடியல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வீக்கை மாற்றிக்கோங்க. ஸோ இதுதான் நான் சொன்னது. இந்த மாதிரி வேர் டு ஸ்டடி வச்சுட்டு புக் இண்டெக்ஸ், தமிழ் அண்ட் ஜிஎஸ் எல்லாமே வச்சுக்கணும். 6th-லேருந்து 12th வரைக்கும். தமிழில் பொறுத்த வரைக்கும் ஓல்டு அண்ட் நியூ புக், சிறப்பு தமிழ் எல்லாம் சேர்த்து தான். இது எல்லாமே வச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த டாபிக் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஓகே இந்த டாபிக் வச்சுக்கலாம். ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்றக்கா, நமக்கு எங்கெங்கெல்லாம் லெசன்ஸ் இருக்குன்றக்கா. ஸோ ஏன் வேர் டு ஸ்டடி வச்சுக்க சொல்கிறேன்னா, நீங்கள் டைம் டேபிள் போடும்போது நீங்கள் வேர் டு ஸ்டடி ரெஃபர் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களோட வெயிட்டேஜ் தெரியும். இப்போ இந்த டாபிக் வந்து ஒரு 4 லெசனில் இருக்குது, 1 2 3 4 லெசன் இருக்குது அப்படின்னா உங்களால் கெஸ் பண்ண முடியும். அதில் 2 8 ஈஸியாக படிச்சிடலாம், டைம் கம்மியாக இருக்கும். 11th இருக்குது, அதிகமாக டைம் எடுக்கும். ஸோ இன்றைக்கி அப்போ இந்த டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா தமிழில் நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ எக்ஸாம் கான்ஸ்டியூஷன் இதை எடுத்துக்கலாம். இப்போ 10th 12th வந்து நிறைய டைம் இருக்கும். 6th படிக்கலாம், பட் அதுலேயும் டேட்ஸ் அண்ட் இயர்ஸ்லாம் ஞாபகம் இருக்கும் இதில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். அப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக நமக்கு எடுக்கும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதுலேயும் நீங்கள் குவாலிட்டி வீக் இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கான்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு ஹெவி டாப்பிக்காக இருக்கும். ஹெவி மீன்ஸ் சேலஞ்சிங்காக இருக்கும். ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க, இல்லை பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10th and 12th கொஞ்சம் நல்லாவே டைம் எடுக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ கூடவே எக்கனாமிக்ஸ் பிளான் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த டாபிக் எடுத்துகிட்டு நீங்கள் இதை போட்டக்கூடாது. பேங்கிங் இருக்குல்ல, இந்த 12th இருக்க 2 லெசன் நீங்கள் பேங்கிங், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இது போடுறீங்கன்னா உங்களால் இதையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது, அதையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன் வேர் டு ஸ்டடி வச்சுக்கோங்க. நெட்லேயே நிறையா யூடியூப் சேனல் எல்லாத்தையுமே நமக்கு கிடைக்குது. பிளாக்ஸில் நிறையா இன்ஸ்டியூட்டோட பிளாக்ஸ் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு வந்துட்டு நமக்கு தமிழக பொருளாதாரம் வந்து ஒரு லெசன் தான், ஆனால் நிறைய டைம் எடுக்கும், நிறைய டேட்டா இருக்கும், அதுக்கு டைம் எடுக்கும். அப்போ அது கூட போடுற வேறு சப்ஜெக்ட் கம்மி பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் வேர் டு ஸ்டடி வச்சுக்கோங்கன்னு நான் கையில் சொல்கிறது. இப்போ அதை வச்சுட்டு நீங்கள் இதையும் புக்கோட இண்டெக்ஸையும் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது எங்கே இருக்குது, எத்தனை பேஜஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து 8th நீங்கள் டிக் போட்டுகிட்டே வரும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆகும். ஓகே, இந்த பிளானில் நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம். அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் இந்த வீக்கில் வந்து இந்த 2 லெசன் 3 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே 10th நம்ம இன்னும் இவ்வளோ கவர் பண்ணாமல் இருக்கும் போல், 10th அப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம 10th இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு விஷுவலாக தெரியும். வெறுமனே நீங்கள் வந்து சிலபஸ் மட்டும் கையில் வச்சுட்டு இதுலேருந்து வரிசை இன்றைக்கி இது படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் போடக்கூடாது. நான் இந்த மிஸ்டேக்லாம் நான் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கேன், அதான் சொல்கிறேன். இப்போது நான் ஆக்சுவலாக இந்த புக் இண்டெக்ஸே நான் லேட்டாக தான் பிரிண்ட் அவுட் பண்ணி நான் கவனிச்சு பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது நான் 11th and 12th கம்ப்ளீட்டாக நான் டச் பண்ணாமல் வச்சிருக்கேன். ஒரு 1 or 2 லெசன்ஸ் நான் படிச்சுட்டு மட்டும் விட்டுருக்கேன். பட் நான் நோட்ஸ் எடுக்கல. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் 11th and 12th வந்து நான் நோட்ஸ் எடுக்காமல் இருந்தேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எக்கனாமிக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்தேன். அந்த வீடியோ பார்த்தா தெரியும். ஸோ அதுக்கும் நான் கைட் போட்டிருந்தேன், எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு. அதனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த இண்டெக்ஸை நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணால் தான் எல்லாம் நம்ம படிக்கலன்னே தெரியும்.
எக்ஸாம்பிளுக்கு கையில் வச்சுட்டு இதோட ஹெவினஸ் இதோட எவ்வளோ இருக்குங்கிறத ஹெவினஸ்க்கு இந்த வாட்டர் ஸ்டடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட டைம் டேபிள் இன்க்ளூட் பண்ணி பாருங்கள். உங்களால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும், கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அண்ட் வந்து ஆர்கானிக்காக கொண்டு போக முடியும். அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி யூடியூப் வீடியோவில் பேசுறது இதெல்லாம் நான் வந்து இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுகிற மாதிரி இருந்தால் சாரி. அதுவும் இல்லாமல் நான் பிகினருக்கும் புரியணுங்கிறதுனால தான் நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். இன்னொன்று உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். இது வந்து ஓவராலாக டு டூ, அதாவது நான் ப்ரிப்பரேஷன் இது வந்து மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஏன்னா இது எனக்கு புரிஞ்சால் போதும், அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஓவராலாக நான் எல்லா சப்ஜெக்ட்லையும் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேங்கிறத நான் எழுதியிருக்கேன். இது வந்து நான் என்ன பண்ணணும்னு எழுத எதெல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு அப்போ தான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கிறத பார்த்தா தான் எவ்வளோ இன்னும் பாக்கி இருக்குங்கிறது ஃபீல் ஆகும். வெறுமனே வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் டூ டூ லிஸ்ட்னா ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து இன்ஃபினிட்டி. நம்ம வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் அதை அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் என்னெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். இது வந்து நான் முன்னாடி போட்டது. இது ரீசெண்டாக நீங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ளஸ் அந்த இதை வந்து நீங்கள் பிளானில் இப்படி போட்டுக்கோங்க. ஒரு 3 காலம் போட்டுக்கோங்க. இந்த 3 காலம்ங்கிறது ரிவிஷன். ஃபஸ்ட் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1ன்னு போட்டுக்கோங்க. செகண்ட் டைம் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா 2ன்னு போட்டுக்கோங்க. 3 அப்படின்னு போட்டுக்கோங்க. ப்ளஸ் நோட்ஸ்க்கு ஒரு காலம் போட்டுக்கோங்க. இந்த டாப்பிக்லாம் நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் நோட்ஸ் எடுத்துட்டீங்களா இல்லையான்னு க்ராஸ் அவுட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரிவிஷனும் பண்ணிட்டீங்களா, நோட்ஸும் எடுத்துட்டீங்களா அப்படிங்கிற காலம் இது இருக்கணும். அதான் உங்களுக்கு பார்த்தா இப்போ எனக்கு பார்க்கும்போது எனக்கு தெரியுது. இது வந்து நான் 6th மட்டும் டிக் பண்ணியிருக்கேன். பட் நான் 10th வரைக்கும் முடிச்சிட்டேன். இதை வந்து ரொம்ப மாதம் முன்னாடி அப்டேட் பண்ணது. ஜஸ்ட் நான் டேபுக்கு மாற்றிட்டதுனால இதை அப்டேட் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1, 2, 3 ரிவிஷன் நான் முடிச்சிட்டேன். ஸோ நான் 1, 2, 3ன்னு போட்டிருக்கேன். நோட்ஸும் அது மாதிரி எல்லாமே எடுத்துட்டீங்களான்னு பார்த்தா தான் எது கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு தெரியும். இந்த மாதிரி குவாலிட்டிக்கும் நீங்கள் எத்தனை ரிவிஷன் காலம் போட்டு நோட்ஸ் போட்டுக்கணும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வேறு மாதிரி சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் இல்லை நெக்ஸ்ட் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த கண்டென்ட் நான் ரெடி பண்ணுறேன். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.